வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு சுவையான நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. காமிச்சிருக்கிற பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள். இது எல்லாமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையாரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே பட்டை வகைகள். இப்போ குக்கரை சூடுபடுத்தி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். அதில் நான் காமிச்சிருக்கிறது 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் பொரிய விடுங்க. பிறகு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். பிறகு அரை நாட்டு தக்காளி, இந்த தக்காளி காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி பாதி போட்டால் போதும். அதை போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு நான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் 300 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழியை கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பு போட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயிலே நல்ல அரோமா கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச அந்த பச்சை மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கூடவே சுவைக்கேற்ப உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் காமிச்சிருக்கிறதுலே அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. பிறகு அந்த மிக்ஸி அலசின ஜார்லேருந்து 1 கப் தண்ணீரும் கூடவே 2 கப் தண்ணீரையும் சேர்த்து குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அல்லது நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 1/2 hour ஆவது நல்லா கொதிக்கணும் மிதமான தீயில. அப்போ சுவையான நாட்டுக்கோழி சூப் தயார். நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சளி இரும்பலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.